ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்ன டிஃபன் பார்த்துடலாம். இன்றைக்கி ராகி தோசையும் உளுத்தம்பருப்பு சட்னி தான். இஞ்சி உளுத்தம்பருப்பை நல்லா பொரித்து எடுத்தோன்னே அது கூட காஞ்ச மிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை உப்பு, புளி, தேங்காய் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. தாளிப்பு போட்டுக்கோங்க. தோசையை ஊற்றி நல்லா மொறுன்னு தோசையை சுட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசமாக இருந்தது, காஞ்ச மிளகா வாசம். இப்போ தக்காளி சாதம் மண் சட்டியிலே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு சின்னதாக சாப் பண்ண பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டு வெங்காயத்தையும் வதக்கிட்டு தக்காளி, மிளகாத்தூள் போட்டுட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அரிசியை போட்டு ஒரு 10 நிமிஷம் டம்மு வச்சு எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். நேற்று காலிஃப்ளவரு வறுக்க மறந்துட்டேன். அந்த காலிஃப்ளவரே இருந்தது, அதையே பொரித்து கொடுத்துட்டேன். சாப்பாடு டம்மு வச்சுருந்தேன்ல, செம்ம சூப்பராக வந்திருந்தது. சாப்பாடு கட்டியாச்சு. தொட்டுக்க காலிஃப்ளவர் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு.